ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடை அது கூட பிளேட்டை எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம டீ கிளாஸ் வித் டீயோட கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் நார்மலாக வந்து சாலிட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய கேமராலாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கல, அதை ஹைட் பண்ணி வச்சுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ கிளாஸ் கிரியேட் பண்ணேன். அதுக்குன்னு ஒரு பேஸ் மெஸ்ஸு நம்மளுக்கு தேவை. ஸோ அதோட ஷேப்லேயே சிமிலராக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மெஸ் தேவை. ஷிஃப்டியை கிளிக் பண்ணி அது டீ கிளாஸ் ஷேப்லேயே இருக்கிற மாதிரி ஒரு மெஸ்ஸு, அதாவது சிலிண்டரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் ஆட் ஆகும். இங்கே இருக்கிற வெர்டிசஸ், ஸோ அதோட கவுண்ட் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ரெசல்யூஷன் தேவையில்லை டீ கிளாஸுக்கு. ஸோ அதனால் ரொம்பவே கம்மி பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ இந்த 14 நம்மளுக்கு வந்து கரெக்டு தான். ஸோ அதில் வச்சுட்டு கரெக்டாக எஸ் கொடுத்து இப்போ ஸ்மால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் நம்ம வடை மாதிரியே ஹியூமன் மாடல் எடுத்து தான் ஸ்மால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வடை வச்சுருக்கனால ஸோ அதை வச்சே நம்ம வந்து ரெஃபரன்ஸை எடுத்து டீ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே ரெஃபரன்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸோ டீ கிளாஸ் வந்து இந்த இதில் இருக்கும் இன்னும் கூட. ஓகே, டீ கிளாஸோட ஹைட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் நான் எஸ் கொடுத்து அதாவது இசட் கொடுத்து வெர்டிக்கலாக கொஞ்சம் அந்த சிலிண்டரை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சமே வெர்டிக்கலாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டீ கிளாஸ் வந்து ஹைட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. ஜி கொடுத்து கரெக்டாக நம்மளோட சர்ஃபேஸ் மேலே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறக்காண்டி ஸோ உங்களோட கீபோர்டில் வந்து கொஸ்டின் மார்க் வச்சு ஒரு கீ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்லாஷ் கீ. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஹைட் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் சென்டரில் ஃபோக்கஸ்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம டீ கிளாஸோட அந்த ஷேப்பை கிரியேட் பண்ண டீ கிளாஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் வந்து சின்னமாக இருக்கும், மேலே நம்ம அந்த குடிக்கிற இடம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பெருசாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேப் கொடுத்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் எங்கே போயும் எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து ஃபேஸ் செலெக்ஷனில் தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெர்டெக்ஸ் இல்லைனா எட்ஜ் செலெக்ஷனில் வச்சிருந்தீங்கன்னா ஃபேஸ் செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 நம்பர் பேனில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்திருப்போம். எஸ் கொடுத்து அப்படியே ஸ்மால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே ஸ்மால் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஸ்மால் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீ கிளாஸோட ஷேப் இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த குடிப்போம்ல ஹாலோவாக ஒரு பிளேஸ் இருக்கும், அதெல்லாம் நீட்டி இருக்கும். ஸோ அதை தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் மேலே இருக்க அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்னொரு ஃபேஸை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இதுக்குள்ளே இன்னொரு ஃபேஸ் க்ரியேட் பண்ணால் ஐ இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐயை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வாய் வச்சு குடிப்போம்ல, ஸோ அந்த இடத்த கரெக்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஷேப் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ். ஸோ அப்படி கீழே தள்ளி இந்த இடத்த வந்து அந்த ஹாலோவான ஷேப்பு கொண்டு வர போகிறோம். இந்த ஃபேஸ் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு 1 கொடுத்து நம்பர் பேனில் 1 கொடுத்து ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல் டிஜிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே வியூ வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி கூட எக்ஸ்ரே வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ நம்ம அந்த ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அப்படியே கீழே மூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேஸ் வந்து அப்படி கீழே வருது. நீங்கள் வந்து ரொம்ப டவுன் கொண்டு போயிடுவேன்னா இந்த பாட்டமும் கொஞ்சம் மேலே இருக்கணும். நம்ம டீ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ணிக்கிறோம்ல இந்த ஃபேஸை அப்படியே ஸ்மால் பண்ணுறோம். எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஏரியா வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜி ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபேஸை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் ஓகேவோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல் டிசைட் திருப்பி கொடுத்து நார்மல் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டீ கிளாஸ் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். உள்ளேக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ஹாலோவான ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ நார்மலாக நீங்கள் வயர் ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். இப்போதைக்கு நம்மளோட டீ கிளாஸ் வந்து லோ பாலியில் தான் இருக்குது. இதை வந்து ஹை பாலியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறேன். மாடிஃபயரில் போயிட்டு எப்போவுமே நம்ம ஒரு மாடலை ஸ்மூத் பண்ணுற கொடுக்குற அதே மாடிஃபயர் தான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஸோ அதை கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வியூபோர்ட்டில் வந்து 11 ஓகே தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டீ கிளாஸோட ஷேப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம்லாம் கரெக்டாக இல்லை. ஸோ இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் எடிட் மோட் போய்க்கிறேன். எடிட் மோட் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டெக்ஸோட ஷேப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வெர்டெக்ஸோட ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஃபேஸோட ஷேப்லாம். ஆனால் மெஷ்ஷோட ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் நம்மளுக்கு ஷார்ப்பாக இடம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒரு லூப் கட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லூப் கட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் வந்து Ctrl R கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்சரை எதுக்கு நேராக வைக்கிறீங்களோ அதுக்கு நேராக உங்களுக்கு வந்து ஒரு கட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மிடில் வச்சேன்னா ஹரிசாண்டலாக எனக்கு வந்து ஒரு கட்டு வருது. ஸோ இப்போ நான் வெர்டிக்கலாக வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபேஸில் வந்து ஒரு கட்டு வருது. இந்த கட்டு வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வெர்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணும். நியூவாக வந்து வெர்டெக்ஸை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஹரிசாண்டலாக இங்கே வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துறேன்.
ஒரு டைம் மட்டும் தான் லெஃப்ட் கிளிக் கொடுக்கணும். டபுள் டைம் கொடுத்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களால் அந்த லூப் கட் அங்கேயே தான் இருக்கும், உங்களால் மூவ் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் Z கொடுத்து திரும்பியும் நான் வந்து கண்ட்ரோல் R கொடுத்து லூப் கட் கொடுத்துட்டு ஒரு டைம் நான் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த லூப் கட் மூவ் ஆகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நான் அந்த லூப் கட்டை கரெக்டாக நான் எந்தெந்த ஏரியாலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குன்னு தோணுதோ அந்தந்த ஏரியாக்கெலாம் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்க நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த லூப் கட்டை வந்து கரெக்டாக மேலே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி நான் கண்ட்ரோல் R கொடுத்து திரும்பி ஒரு லூப் கட்டை கொடுத்து கீழே இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நீங்கள் இந்த 2 ஃபேஸ்க்கு நடுவுலையும் கண்ட்ரோல் R கொடுத்து இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு லூப் கட் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது தாண்டி போயிடாமல் பார்த்துக்குங்க. தாண்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதே ஷேப்பில் தான் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டாவே ஓகே தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 3 ப்ரெஸ் பண்ணி அதாவது ஃபேஸ் செலெக்ஷன் கிளிக் பண்ணி இப்போ வந்து இதை லைட்டாக பெவல் பண்ணி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் B கொடுத்து லைட்டாக பெவல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாட்டம் ஃபேஸை மட்டும் லைட்டாக பெவல் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே இருக்க இந்த ஃபேஸையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எடிட் மூட் சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் R கொடுத்து உள்ளே இப்போ வந்து லூப் கட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து லூப் கட் ஆட் ஆகிருக்கும். ஸோ அது அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கொடுக்குற லூப் கட் தெரியல அப்படின்னா எக்ஸ்ரே விஷனில் வச்சுட்டு கண்ட்ரோல் R கொடுத்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டாக நம்மளோட அந்த இதெல்லாம் ரொம்ப நீங்கள் பக்கத்தில் வைக்காமல் ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸோ நான் கண்ட்ரோல் R கொடுத்து உங்கள் கர்சர் தள்ளி வச்சிங்கன்னா வெளியில் லூப் கட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கணும். உங்கள் லூப் கட்டில் 2 டைப்பாக அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த சின்னமாக வர்றது உள்ளே வைக்கிற நம்மளோட லூப் கட், பெருசாக வர்றது வெளியில் விழுகிற லூப் கட். ஸோ உங்களோட லூப் கட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே தான் இப்போ லூப் கட் தேவை. ஸோ நான் வந்து கண்ட்ரோல் R கொடுத்து இது வந்து பெருசாக இருக்குது, இது சின்னமாக இருக்குன்னா இதான் உள்ளே இருக்க லூப் கட். நார்மலி போயிட்டோம் பார்த்தாலே தெரியும் நம்மளோட அந்த லூப் கட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லூப் கட் கூட கொடுத்துருங்க. ஸோ இது இங்கேயே உங்களுக்கு லூப் கட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ள இன்னொரு லூப் கட் கூட நீங்கள் கொடுத்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன், அதாவது ஆப்ஷன் மோடில் வச்சுட்டு. ஸோ கைப்பிடிச்சு எடுக்கிற அந்த இடத்த தவிர கீழே இருக்கல இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீ ஃப்ளாட்டாக ஷேப்பில் வந்திருக்கும். ஸோ அந்த ஷேப்பை தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா திரும்ப எடிட் மோட் போய்க்கிறேன். கரெக்டாக எதுக்குள்ளே மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த டீ ஃப்ளாட்டான ஷேப் வரணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு திரும்ப கண்ட்ரோல் R கொடுத்து வெளியில் ஒரு லூப் கட் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்தால் போதும். ஸோ அந்த ஷேப் வந்து ஸோ இது வந்து நம்ம கைப்பிடி இருக்கிற இடமா இருக்கட்டும். ஸோ கரெக்டாக அதுக்கு நேராக ஒரு லூப் கட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிடில் இருக்கல இந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன், இதோட ஃபேஸஸ் மட்டும். ஸோ நான் வந்து 3 கொடுத்து ஃபேஸ் செலக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எங்கே கூட கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு லைனாக வர எல்லா ஃபேஸையுமே நான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸோ நான் Shift Alt கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்க ஃபேஸுக்கு அடுத்த ஃபேஸில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபேஸாகவும் இருக்கட்டும், வெர்டெக்ஸாகவும் இருக்கட்டும், நீங்கள் எட்ஜாகவும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணிவிட்டு Shift Alt கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃபேஸையோ இன்னொரு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணினா அந்த லைனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரே டைமில் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ அந்த லைனில் இருக்க எல்லா ஃபேஸுமே நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீ ஃப்ளாட் பண்ணுறக்காண்டி இதில் வந்து ஒரு ஃபேஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபேஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு I ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I ப்ரெஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்க எல்லா ஃபேஸுக்கும் சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து ஃபேஸ் வந்து இன்சர்ட் ஆகும். நம்மளுக்கு அப்படி தேவையில்லை, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேஸுக்குமே வந்து இன்சர்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுன்னா இன்னொரு டைம் நான் I கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் I கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி இன்சர்ட் ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். இன்னொரு டைம் நான் I கொடுத்தேன்னா ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டீ ஃப்ளாட்டான ஒரு ஃபேஸை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு வந்து ஃபேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம வந்து டீ ஃப்ளாட்டாக கொஞ்சம் பள்ளமாக இருக்கும்ல, ஸோ அந்த ஏரியாவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா E ப்ரெஸ் பண்ணி S கொடுக்குறோம். ஸோ S கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளமாக அந்த ஷேப்புக்கு வர்றது. ரொம்ப ஸ்மால் பண்ணிட வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப பள்ளமாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். ஸோ நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாகவே தெரியல பாருங்கள், அந்த டீ ஃப்ளாட் கட் வந்து ஷார்ப்பாகவே தெரியல. அதனால் என்ன பண்ணுறேன்னா திரும்பி நான் கண்ட்ரோல் R கொடுத்து ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கரெக்டாக நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்தால் நல்லாவே தெரியுது. ஸோ கண்ட்ரோல் R கொடுத்து அதே மாதிரி கீழேயும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட அந்த டீ கிளாஸோட ஷேப்பு
கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இந்த ஏரியா வந்து பிடிச்சி எடுக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் தனியாகவே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ஷார்ப் கொடுத்துப்போம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இங்கே வச்சுட்டு லைட்டாக எஸ் கொடுத்து லைட்டாக வந்து பெருசாகிக்குங்க. ரொம்ப பெருசாக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதை கட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் வந்து தனியாக தெரிகிற மாதிரி. ஓகே. ஸோ லெவல் 2ல் வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்க க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்க அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு வியூ போர்ட்டில் மட்டும் லெவல் 1ல் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டீ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டீயை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளேயே தனியாக வந்து ஒரு சிலிண்டரை ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு டீயை தனியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இதோட ஃபேஸை வச்சு கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். டேப் கொடுத்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டீ எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு லூப் கட் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபேஸ் செலெக்ஷன் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட டீ வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஒரு கட்டு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இது கட் பண்ணியிருக்கல இந்த ஃபேஸ், பாட்டம் ஃபேஸ் இங்கே இருக்குல்ல இந்த கட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண மாதிரி இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 3 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு மிடில் லைன் 2 ஃபேஸையும் ஜாயின் பண்ணுற இந்த மிடில் லைனில் ஒரு கிளிக்கு. ஸோ அதோட லைனில் இருக்க எல்லா ஃபேஸுமே செலக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழேயும் நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி கீழே இருக்கல இந்த ஃபேஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வெளியில் இருக்க எந்த ஃபேஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தப்பாக கிளிக் ஆகிடுச்சுன்னா வந்து கேன்சல் கொடுத்து திருப்பி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷிஃப்ட் இது கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கண்ட்ரோலுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட நம்பர் பேடில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து இருக்க அந்த லைன் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ப்ளஸ் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த இருக்க இந்த ரோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த இருக்க இந்த ரோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டே போனீங்கன்னா அடுத்த ரோ வந்து செலக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ கண்ட்ரோல் கொடுத்து மைனஸ் கொடுத்துருக்கேன். மைனஸ் கொடுத்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் தான் தேவை. பட் அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோமா. இப்போ நான் ஷிஃப்ட் டி கொடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க வேணாம். நான் தனியாக காமிக்கிறக்காண்டி மூவ் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து இப்போ வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கிளிக் கொடுத்துங்க. ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சிருந்த இடமே ஓகே தான். லெஃப்ட் கிளிக் கொடுத்தனா இப்போ பழைய இடத்துக்கே வந்துடும். இந்த ஏரியாவை தனி மெஸ்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். செப்பரேட்டாக ஒரு மெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பி ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கீபோர்டில் வந்து பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதிலே காமிக்கும் செப்பரேட்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து செலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்க மட்டும்தான் நம்ம வந்து தனியாக ஒரு மெஸ்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் பி ப்ரெஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் வரும். ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா தனியாகவே ஒரு ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சிலிண்டர்லேயே நமக்கு வந்து புதுசாக ஒரு சிலிண்டர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஜி கொடுத்து இதை மூவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இதுவே தனி மெஸ்ஸாக வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் லெஃப்ட்லேயே கொடுத்துக்கிறேன். இந்த சிலிண்டர் தான் நமக்கு டீ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டீயாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் டேப் கொடுத்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேலே இருக்கல இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டாப் வந்து ஓப்பனில் இருக்கும். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா டீயில் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன்லாம் இருக்காது. ஸோ நான் எச் செலெக்ஷன் அதாவது 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா இங்கே வந்து எச் செலெக்ஷன் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எச்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் கொடுத்து அடுத்த எச்சை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த லைனில் இருக்க எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடம் ஹேலோ தானே இருக்குது. இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எஃப் கிளிக் பண்ண போகிறோம். எஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா எட்ஜும் ஜாயின் ஆயிரும். ஜாயின் ஆனால் நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு இடத்துல வந்து ஃபில் ஆயிரும். ஸோ எந்தெந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு எஃப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த டாப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தனியாகவே நமக்கு வந்து டீ கிடச்சிச்சு. நான் இப்போ வந்து இதை எனபிள் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே எனபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து லூப் கட்லாம் கொடுத்தனால கிளாஸ் வந்து கரெக்டாக அதோட ஷேப்பில் இருக்குது. ஸோ டீ வந்து எந்த லூப் கட்டு கொடுக்காதனால அதோட ஷேப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நம்ம லூப் கட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்லாஷ் கீ இல்லைனா கொஸ்டின் மார்க் அந்த கீ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மட்டும் இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு வந்து ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக நம்ம டீக்கு ஏற்ற மாதிரி லூப் கோட் கொடுக்க போகிறோம். கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி ஸோ இந்த லூப் கோட் எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரோல் ஆர். ஸோ நீங்கள் வந்து இங்கேயும் கூட நீங்கள் லூப் கோட் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டீயோட ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ திரும்ப நான் கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணி பழைய மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஷேடிங் டேப்க்கு சேஞ்ச் பண்ணி ஸோ இதுக்கு மெட்டீரியல் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற நியூன்னு இருக்குல்ல ஸோ அதை கொடுத்து நியூ மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு காமிக்கல இது எங்கேயாவது தள்ளி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டில் வந்து ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரின்சிபல் பிஎஸ்டிக்கு வந்து சென்டருக்கு வந்துடும். நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு கிளாஸ் மெட்டீரியல்னால நம்மளுக்கு வந்து இந்த ஷேடர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ நம்ம கிளாஸுக்குனே தனியாகவே நம்மள்ட்ட ஷேடர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த பிரின்சிபல் பிஎஸ்டி கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி ஷேடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் நம்மள்ட்ட நிறையா ஷேடர் இருக்கும். அதில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடர் இருக்கும். அந்த கிளாஸின்னு இருக்கிறது இல்லை, இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷேடரை ஆட் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக சர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் வியூவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டர் வியூ, அதாவது சைக்கிள்ஸில் ரெண்டர் வியூவில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்க அந்த கிளாஸ் வந்து பார்க்க நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ நான் வந்து சட்னி ஹைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட டீ கிளாஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து ரஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ க்ளீனாலாம் நம்மளோட டீ கிளாஸ் இருக்காது. ஸோ அதனால் ரஃப்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 200 இது பார்க்க கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் டீ கிளாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஆல்டு ஹச் கொடுத்துக்கிறேன், அதாவது நம்ம ஹைட் பண்ணோம்ல. ஸோ அந்த சட்னியை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கேமராவும் திரும்பி வந்துருச்சு, பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். நியூ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ டீயோட கலர் வந்து யாருக்குமே டீயோட கலர்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், நிறைய டீ லவர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ கரெக்டாக அந்த கலரில் வச்சுக்கோங்க. கிளாஸை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஐஓஆர் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 தான். நீங்கள் வந்து இதில் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்த தேவையில்ல. நார்மலாக நம்ம டீ கிளாஸோட ஐஓஆர் லெவல் வந்து 1.5 தான். டீயை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஐஓஆர் லெவல் வந்து 1.2 அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது 1.2 நம்ம தான் சொன்னிச்சு. ஸோ நான் 1.2லேயே வச்சுக்கிறேன் இதுக்கும். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ ரஃப்னஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். டீ வந்து இவ்வளோ ரஃப்பாலாம் இருக்காது, அது லிக்விட் ஃபார்ம் தானே. ஸோ அதனால் நான் ரஃப்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான ஒரு டீ கிளாஸ் வித் டீ வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. ஸோ லைட்டை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா லைட்டாக டீ வந்து ஸ்மால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது தான் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே இருக்கலாம் அந்த ஃபேஸை தாண்டி வரும்போது இது பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியலாம், வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு டீ கிளாஸ் வித் டீ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து நம்ம வந்து ஸ்மோக் ஆட் பண்ணிட்டு நம்மளோட கை வச்சு எடுப்போம்ல, இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் விழுகும். அந்த கொஞ்சம் வெட்டாக இருக்கனால அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் விழுகும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி உள்ளக்கையும் அங்கேயும் அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பாய்.